நீதிமொழிகள் வேதாபுஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவரோட வாயில் நின்று அறிவும் புத்தி வரும். சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் சொல்லுறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவரோட வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். சரி, இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா, புத்தியை காத்துக்கொள் அல்லது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருப்போம். சரி, இன்னைக்கு பல நேரம் சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு காரியத்தை நம்ம பேசும்போது அது தவறா இருந்துச்சுன்னா மற்றவங்க சொல்லுவாங்க, நீ பேசு சரியா தான் பேசுறியா, புத்தியா பேசுறியா அப்படின்னு சொல்லி மனுஷங்க நம்மகிட்ட கேட்பாங்க. சரி, அப்ப நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிந்த புத்தி தேவை, அது சரியான புத்தி தேவை. அந்த சரியான ஞானத்தையும் சரியான புத்தியும் கொடுக்கறது யாருன்னு சொன்னா ஆண்டவர் தான். சரி, அந்த சரியான புத்தி என்ன நடக்கும், அல்லது புத்தி சரியில்லாம இருக்கும்போது அல்லது தெளிந்த புத்தி இல்லாம இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றத நான் ஒரு சம்பவத்து மூலமா சொல்லி உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்க விரும்புறேன். சரி, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சரியான புத்தியா இருக்கும்போது முதல் விஷயம், நம்முடைய சரியான வழியில் நடப்போம். சரி, நமக்கு புத்தி சரியில்லாம இருக்கும்போது நாம் வழி தவறி நடப்போம். இதுக்கு சுருக்கமான எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு கெட்ட குமாரனை குறிச்சு வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் அப்பாவோட இருக்கும்போது புத்தி நல்லா இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அப்பாவோட கொண்டான், எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான். ஆனா அவன் என்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தானோ அவன் புத்தி மாறுபட்டது, அல்லது புத்தி தவறான வழிக்கு போக ஆரம்பிச்சது. என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அப்பாட்ட இருந்து சண்டை போட்டு சொத்தை புடுங்கி வாங்கிட்டு என்ன செஞ்சான்னு சொன்னா, தூரதேசத்துக்கு போய் வாழ்ந்தான். கடைசி என்னாச்சு, அவனுக்கு எல்லா பணம் இருக்கிறவரையும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பணம் இல்லாத போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விலகி போயிட்டாங்க. கடைசியாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னா, அவன் பன்னி மேய்க்கிற வேலைக்கு போனான். அந்த பன்னி திங்கிற தவிடு கூட கிடைக்காம இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 15:17, அவன் புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் நல்லா சாப்பிடுறாங்க, ஆனா எனக்கு இங்க சாப்பாடு இல்லை. நான் அப்பாட்ட போய் என்ன செய்வேன், வீட்டுக்கு போவேன், அப்பாட்ட போய் அப்பா இன்னும் வேலைக்காரனா கூட எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். அப்பனா நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் புத்தி தெளிந்த போது என்னாச்சு அப்படின்னா, அவனுடைய தவறான எண்ணம் சரியான எண்ணமாய் மாறினது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் புத்தியை சரியாக உபயோகிக்க வேண்டும். நம்ம எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன செய்யறத நம்ம சரியா யூஸ் பண்ணணும். நீங்க நிறைய பேர் சரியான இடத்துல தப்பா பேசிடுவாங்க, தப்பான இடத்துல சரியா பேசுவாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தையும் புத்தியும் கர்த்தர்ட்ட கேளுங்க, அவர் ஞானத்தையும் புத்தியை தருவார். அப்படி செய்யும் போது நீங்க சரியாய் நடப்பீர்கள், நீங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள். ஜோமனுமா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசிரியப்பா, அடுத்து எங்களோட வாழ்க்கை சரியான புத்தியும் சரியான ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசிரியப்பா, சரியாய் பேச உதவி செய்யுங்க, சரியாய் நடக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.